கடந்த 5 மாதங்களாக நடந்து வரக்கூடிய கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்குல டெல்லி சிபிஐ அலுவலகத்துல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் நேரடியாக இன்றைக்கு ஆஜராகி இருக்கிறார். ஏன் அவரை கூப்பிட்டாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருந்துட்டு இருக்கு. இது தொடர்பாக அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும்போது எல்லா அரசியல் தலைவர்களுமே பாதிக்கப்பட்ட மக்களை போய் மருத்துவமனையில பார்த்தாங்க, அப்படிதாங்க நானும் பார்த்தேன். ஏன் எனக்கு சிபிஐ சம்மன் அனுப்புனாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. நான் டெல்லிக்கு போகும்போது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி சம்மன் அனுப்புனீங்க, மற்ற தலைவர்களுக்கு நீங்க அனுப்புவீங்களா அப்படின்ற கேள்வியையும் சிபிஐ பார்த்து கேட்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நேற்று பாத்தீங்கன்னா திமுகவுடைய துணை கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி மற்றும் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் நேற்று மாலை டெல்லிக்கு போனாங்க அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு டெல்லி சிபிஐ அலுவலகத்துல ஆஜராகி இருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா தாவேகா தலைவர் திரு விஜயிடம் 3 முறை சிபிஐ சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தி இருக்கிறது. முதல் முறை சம்மன் அனுப்பிய போது என்ன விசாரணை நடந்தது அப்படின்னு நம்மளுடைய சோர்சஸ்ட விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்கே அவர் பார்த்த அந்த சீக்வன்சஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் என்ன அப்படின்றத சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் எழுத்துப்பூர்வமாகவும் ஓரலாகவும் வாக்குமூலத்தை பெற்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. 2வது முறை பாத்தீங்க அப்படின்னா இப்ப சிபிஐ பல அதிகாரிகள்கிட்ட பல மக்கள்கிட்ட விசாரணை நடத்தினாங்க. குறிப்பா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடை வைத்திருப்பவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட விசாரணை நடத்தினாங்க. ஸோ அந்த விசாரணையில சில கேள்விகள் அப்படின்றது சிபிஐக்கு இருந்தது. அந்த கேள்விகளை விஜயிடம் கேட்டதாக சொல்றாங்க. 3வது முறை நடத்திய அந்த விசாரணையில பாத்தீங்கன்னா ஏற்கனவே 2வது முறை நடத்திய விசாரணையில ஏதாவது உங்களுக்கு சந்தேகப்படக்கூடிய ஆதாரங்கள் இருந்தது அப்படின்னா எங்களுக்கு நீங்க சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 3வது முறை ஞாயிற்றுக்கிழமை நடந்த அந்த விசாரணையின் போது உங்களுக்கு தனிப்பட்ட வகையில யார் மீதாவது சந்தேகம் இருக்கிறதா, அப்படி இருந்தா அவங்களுடைய பெயர்களை எல்லாம் நீங்க சொல்லலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் ஏற்கனவே ஆதாரம் தருவதாக சொல்லியிருந்திருப்பார் போல, அந்த ஆதாரங்களையும் அவர் கொடுத்ததாக சொல்றாங்க. நான் இது தொடர்பா வீடியோ ஒரு டீட்டெயில்டா ஞாயிற்றுக்கிழமை போட்டிருந்தேன். ஸோ அப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீ என்ன பக்கத்துலேயே உட்காந்துருந்த, அப்படியே உனக்கு சிபிஐ அதிகாரிகள் சொல்லிட்டாங்களா அப்படின்லாம் நீங்க நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. நான் 2013 2018 வரையும் டெல்லியில ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய சோர்சஸின் அடிப்படையில் தான் அந்த தகவலை சொன்னோம். அடுத்த நாள் காலையில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளிதழ்லையும் டெல்லியிலேருந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதையும் நீங்கள் திரையில பார்க்கலாம். கடந்த 5 மாதங்களாக கரூர் துயர சம்பவம் தொடர்பான இந்த வழக்கை சிபிஐ விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. இப்போ சிபிஐனுடைய விசாரணையை பொறுத்தவரையில் அவங்க கரூர்லேயே தங்கி அங்கிருந்த லோக்கல் பீப்புள் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்காங்க. அவர்கள்ட்டையுமே வாக்குமூலம் பெற்றிருந்தாங்க. அதே மாதிரி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களிடமும் அவர்களுடைய வாக்குமூலத்தை பெற்றிருக்காங்க. அந்த பகுதியில் கடை வைத்திருப்பவர்கள் வியாபாரிகள்கிட்டையும் கருத்துக்களை கேட்டிருக்காங்க. அவர்கள்ட்டையும் வாக்குமூலங்கள் வாங்கியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள்கிட்டையும் வாங்கியிருக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட உறவினர்கள்ட்டையும் வாங்கியிருக்கிறாங்க, தாவேகாவினர்கிட்டையும் வாங்கியிருக்கிறாங்க, விஜயிடமும் வாங்கியிருக்கிறாங்க. இப்ப சிபிஐ பொறுத்தவரையில அவர்களுடைய முதல் கட்ட ரிப்போர்ட்டை அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும். அதன் அடிப்படையில தான் இப்ப செந்தில் பாலாஜிக்கு இந்த சம்மன் அப்படின்றது அனுப்பப்பட்டிருக்கிறது. நான் சொன்னது போல இவர்களிடம் விசாரணை நடத்தும் பொழுது அவர்கள் சொன்ன ஒரு பேர் அப்படின்றது செந்தில் பாலாஜி அப்படின்றதாக இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது இருந்தது, மேலதிகாரிகளுடைய உத்தரவின் அடிப்படையில நாங்க இதை செய்ய வேண்டியதாக இருந்தது அப்படின்றதெல்லாம் அவர்களுடைய கருத்துக்களா சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜியுடைய நேம் இந்த விசாரணையின் போது அடிபட்டதாக சொல்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில தான் செந்தில் பாலாஜியை ஒரு சாட்சியமாக அவர்கள் கூப்பிட்டு இருந்தாலும் அதே நேரத்தில் சந்தேகத்தின் அடிப்படையிலும் இந்த விசாரணை அப்படின்றது நடைபெறுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த விசாரணையை பொறுத்தவரையில இன்றோடு முடிவடையாது, நாளையும் இது கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகத்தான் நம்ம டெல்லியில இருக்கக்கூடிய சோர்சஸ்ட விசாரிக்கும் போது சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா விஜயிடம் நடத்திய விசாரணையின் போது ஒரு முக்கியமான ஒரு கருத்தை அவர் முதல் கட்டமாக அந்த ஃபர்ஸ்ட் போய் அவர் அப்பியர் ஆயிருந்தார்ல, அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் செந்தில் பாலாஜி தொடர்பாக பேசும்போது தான் நான் செருப்பு வீசப்பட்டதை உணர்ந்தேன், மற்றபடி எனக்கு ஃபோக்கஸ் லைட் வச்சிருந்ததுனால கிரவுண்ட்ல கீழே என்ன நடந்தது அப்படின்றத என்னால சரியா பார்க்க முடியல அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க நிறைய பேர் தண்ணீர் பாட்டில் வேணும்னு கேட்பாங்க. தண்ணி வேணும்னு கேட்கும்போது அவர் தண்ணீர் பாட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கி வீசுவார். ஸோ இதெல்லாமே அங்கே நடந்தது அப்படின்றத விஜயை ஒத்துக்கொண்டு பேசியிருக்கிறார். அங்கே அவர் பேசும்போது அவர் செருப்பு வீசப்பட்டது அப்படின்றது ஒரு காரணமாக சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கரூர் பாயிண்ட்ல விஜய் பேசுவதற்கு முன்னாடியே உங்களுக்கு விஜய் செந்தில் பாலாஜி தொடர்பாக நிச்சயமாக பேசுவார், அவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பார் அப்படின்றது
பொதுவாக வந்து மக்கள் மத்தியில பேசப்பட்டு வந்தது. சமூக வலைதளங்கள்ல அந்த மாதிரியான கருத்துக்களும் இடம்பெற்று இருந்தது. ஸோ அப்ப விஜய் வந்து இந்த பாட்டிலுக்கு ₹10 பாடலை வந்து பாடுவதற்கு முன்பே பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு ஜோஷ் அப்படின்றது இருக்கும். மக்கள் எல்லாம் வந்து ஒரு சத்தம் போட்டு அவங்க வந்து அத நகைச்சுவையா கேட்க போற ஒரு உணர்வோட இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வெள்ளம் வந்து ஒரு அலை போல இருக்கிறது மாரி தெரியும். நெறைய பேர் பின்னாடி இருந்து தள்ளுன மாரியும் எங்களுக்கு ஒரு உணர்வு இருந்தது அப்படின்னு அந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற பலரும் வந்து சிபிஐ அதிகாரிகளிடம் சொல்லியிருக்கிறாங்க. இதையும் சிபிஐ அதிகாரிகள் ஒரு வாக்குமூலமாக பதிவு செய்து கொண்டதாக சொல்றாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, இந்த உடற்கூறு ஆய்வுல வந்து அரசியல் கட்சிகள் பல சந்தேகங்களை எழுப்புறாங்க. இப்ப இது வந்து பாதிக்கப்பட்ட மக்கள், அதே மாதிரி தாவேகாவினர் அதிகாரிகள்கிட்ட மட்டும்தான் சிபிஐ விசாரிச்சாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு, இந்த 41 பேருடைய உயிரிழப்பு நடந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்ற கோணத்திலையும் சிபிஐ விசாரணை நடத்தியிருக்காங்க. இன்னைக்கு அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக இந்த சம்பவத்தினுடைய அந்த கன்சிஸ்டன்சியை பார்த்து அவங்க வந்து நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, 41 பேர் உயிரிழந்த உடனே பாத்தீங்கன்னா, எப்படி வந்து மருத்துவர் அணி பேனர்ல வந்து செந்தில் பாலாஜி உடனடியாக ஆம்புலன்ஸ் அனுப்பி வைத்தார், எப்படி அந்த ஆம்புலன்ஸ்ல வந்து டிஎம்கே ஸ்டிக்கர்ஸ் ஒட்டின அந்த வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் இருந்தது, அதே மாதிரி மருத்துவமனைக்கு வரும்போதே எப்படி அவர் வந்து லைவ் போட்டுட்டே வந்தாரு, உடனடியாக அமைச்சர்கள் வருகிறார்கள், முதலமைச்சர் உடனடியாக வர்றாரு, ஃபாரின் ட்ரிப் போன துணை முதலமைச்சர் வந்து ஒரு தனி விமானத்தின் மூலமாக உடனடியாக அந்த ஸ்பாட் வர்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த மருத்துவமனையில 2 டேபிள் தான் இருக்குன்னு சொல்றாங்க. 2 டேபிள்ல தான் வந்து நீங்க உடற்கூறாய்வே பண்ண முடியும். இப்ப நீங்க 41 பேருடைய உடல்களையும் எப்படி உடற்கூறாய்வு பண்ணீங்க அப்படின்ற கேள்விகளை அரசியல் கட்சியும் வைக்கிறாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, இப்ப எதிர்க்கட்சி தலைவர்கள், மற்ற அரசியல் தலைவர்கள் வந்து வருவதற்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா, உயிரிழந்த பாதி பேருடைய உடல்கள் வந்து எரியூட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க அஞ்சலி செலுத்த வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அங்க பலருடைய உடல்கள் வந்து எரியூட்டப்பட்டு விட்டது அப்படின்றதான் இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இப்ப பக்கத்துல வந்து டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அந்த கான்ஃபரன்ஸ்ல இருந்து நாங்க வந்து சில டாக்டர்ஸ் வந்து இந்த பணிக்காக நாங்க அழைத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பொதுவாக டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது அப்படின்னா, எல்லா டாக்டர்ஸாலையும் வந்து இங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியுமா, உடற்கூறாய்வு செய்யக்கூடிய திறன் இருக்குமா, அதுக்கு அவங்க குவாலிஃபைடா இருக்காங்களா அப்படின்னா பெரிய சந்தேகத்தை எழுப்புது. வந்திருந்த பல டாக்டர்ஸ் வந்து கான்ஃபரன்ஸ்க்காக வந்தவங்க, அவங்கள்ட்ட வந்து உடற்கூறாய்வு செய்வதற்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருந்திருக்குமா, இல்ல அந்த மைண்ட் செட்ல அவங்க இருந்திருப்பாங்களா அப்படின்னு பல கேள்விகள் வருது. ஸோ இந்த அஸ்பெக்ட்லையும் சிபிஐட்ட நிறைய கேள்விகளை வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் எழுத்துப்பூர்வமாக மெயில்லையும் கம்யூனிகேட் பண்ணதா சொல்றாங்க. இதன் அடிப்படையில தான் சிபிஐ பொறுத்தவரையில இப்ப செந்தில் பாலாஜியிடம் இந்த விசாரணையை நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பல விமர்சனங்கள் வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் அட்ரஸ் பண்றாரு, அதற்கு பிறகு அதிகாரிகள் அட்ரஸ் பண்றாங்க. இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது இதுல ஏதோ வந்து ஒரு இயல்பை தாண்டி ஒரு வேகம் அப்படின்றது இருக்கு. ஸோ இது வந்து சந்தேகப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் அப்படின்ற அஸ்பெக்ட்லையும் சிபிஐ விசாரணை நடத்துவதாக சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விசாரணை அப்படின்றது இன்றோட முடிவடைய போவதில்லை, நாளைக்கும் விசாரணை கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். இந்த வீடியோ முழுமையா பார்த்துருப்பீங்க. செந்தில் பாலாஜியினுடைய விசாரணை இன்னைக்கு எப்படி நடக்க போகுது அப்படின்றதையும் நம்ம டீட்டெயில்டா பேசியிருக்கோம். இதற்கு முன்னாடி தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் 3 முறை அவருக்கு சம்மன் அனுப்பி அவர் டெல்லியில போய் நேரடியாக ஆஜராயிருந்தார். அந்த விசாரணையில என்ன நடந்தது, அவருடைய தரப்பு வாதங்கள் என்னவாக இருந்தது அப்படின்றத பத்தியும் பேசியிருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.